Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. Evening market trade பண்ணதுக்கு crude oil and crude oil options successfully நம்ம software WinTrader through உங்களுக்கு trade பண்ண முடியும். எப்படி என்ட்ரி போடணும், எப்படி எக்ஸிட் போடணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த பாயிண்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும், இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி ஏது ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அது எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு பார்க்குறது க்ரூட் ஆயில் லைவ் சார்ட்டு தான். அப்போ இப்போ பார்த்துட்டா தெரியும் மார்க்கெட்டில் எஸ்டர்டே செல் வந்த செல் கண்டினியூஷன் போயிட்டு தான் இருக்காரு. மார்க்கெட்டு நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி அப்ராக்சிமேட் 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டு கீழே இறங்கி போச்சு. 200க்கு மேலே மார்க்கெட்டு டவுன் ஆகி போச்சு. அதுதான் நல்லா டவுன் மார்க்கெட் கிடச்சி. இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி லேட்டஸ்ட் செல்ஸுகள் வந்த செல்ஸுகள் அப்ராக்சிமேட்டு ஆஃப்டர் 1 o'clock 91 பாயிண்ட்ஸ் டவுன் போயிட்டார். அப்போ புட் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ஏர்ன் பண்ண முடியும். அப்ராக்சிமேட் 7,100 புட் ஆப்ஷன் இன்றைக்கி இந்த மணி நல்ல ப்ராஃபிட் வந்துட்டேன், நல்லா ப்ராஃபிட்டு கிடச்சி நம்ம எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். அப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு என்ட்ரி எடுக்க முடியும்னு இன்றைக்கி லைவில் காட்டி கொடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு லைவ் டெமோ க்ரூட் ஆயில் அல்லாத நம்ம சாஃப்ட்வேர் WinTrader NSE மார்க்கெட்டு MCX FOREX எல்லா மார்க்கெட்லையும் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். அப்போ பார்த்துட்டா தெரியும் க்ரூட் ஆயிலுக்கு செட் பண்ணதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஃபாக இருக்கும். அப்போ இப்போ பார்த்துட்டா தெரியும் இன்றைக்கி ரெட் கலர் டவுன் ஆகிற செல்ஸுகள் வந்தது 1 o'clock தான். அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்ஸு கீழே கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு பார்க்குனது லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட்வேர் WinTrader ஆல்ரெடி 8 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு 2 ஸ்கேன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் எல்லா வெர்ஷன்ஸும் ரொம்ப 80-90% ஆக்குரஸியோடு உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெமோவுக்கு எப்படி ஃப்ரீ லைவ் டெமோ அட்டன் பண்ணதும் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பரில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் ஆகிற நம்பரில் கால் பண்ணிட்டா ஒரு ஃப்ரீயாக லைவ் டெமோ உங்களுக்கு காட்டி கொடுத்துல எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண முடியும்னு லைவாக உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். அப்போ இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த க்ரூட் ஆயிலுக்கு இந்த ரெட் கலர் டவுன் ஆகிற செல்ஸுகளும் வந்தது அப்ராக்சிமேட் 1 o'clock தான் இந்த என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்ஸும் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த க்ரீன் கலர் அப்பாரோ தான் பை சிக்னல். அப்போ இது 2 ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸாக சிக்னல் வரும்போது நமக்கு இந்த மாதிரி இந்த பெல் சவுண்டு மாதிரி இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் நமக்கு கிடைக்கும். அலர்ட் மெசேஜ் இந்த மாதிரி பெல் சவுண்ட் எஃபெக்டில் அலர்ட் மெசேஜ் இந்த பாக்ஸில் டைரெக்டாக வரும். அப்போ அதுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் சிக்னலுக்கு டீட்டெயில்ஸும் எல்லாம் கீழே கொடுத்துருக்கும். அப்போ சிக்னல்ஸு டைரெக்டாக என்ட்ரி பண்ண முடியாது. இப்போ பை வரும்போது கேண்டிலும் க்ரீனாக வரணும், கீழே இந்த கன்ஃபர்மேஷன் பாருங்க க்ரீனாக வரணும், ப்ரைஸ் இன் பை சோனும் வரணும். அப்போ செல் வந்துட்டாலும் கேண்டில் ரெட்டு வரணும், கீழே ரெட்டு வந்துட்டு செல் சோனும் வந்துட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அப்போ இந்த செல்லு ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் இருந்தது, எஸ்டர்டே கண்டினியூஷன் செல்லு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாயிண்டில் டைரக்ட் வந்த பாயிண்டில் 7,009 உங்களுக்கு எடுத்துடலாம். அது டார்கெட்ஸு கீழே போட்டிருக்கேன், 3 டார்கெட்டும் அடிச்சிருக்கேன். அப்போ சிக்னல்ஸ் வந்த பாயிண்ட்டுக்கு 7,009 இருக்கும், அதில் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு மார்க்கெட் டவுனாக இருந்தால் புட் ஆப்ஷன் எடுத்துடலாம். அப்போ இந்த மணிக்கு பார்த்துட்டா 100 பாயிண்ட்ஸு ஜாஸ்தியாக உங்களுக்கு 7,000 இருந்தால் 7,100, அப்போ 7,050 எடுத்துடலாம். 100 150 எது வேணும்னாலும் உங்களுக்கு எடுக்கணும். அதுக்கு டார்கெட் போடணும். கம்பெனி கீழே நம்ம சாஃப்ட்வேர் கீழே போட்ட டார்கெட்டு அப்ராக்சிமேட் 20 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 20 பாயிண்ட்ஸ் அப்போ 20 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட் வேணும்னா கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸு கீழே கொடுத்த ஸ்டாப் லாஸ் அப்ராக்சிமேட்டு சிக்னல்ஸுக்கு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துட்டா டபுள் உங்களுக்கு எஸ்எல் கொடுக்கணும். அதுதான். அப்போ அதில் டைரெக்ட் மார்க்கெட்டு மேலே ஏறும்போது உங்களுக்கு டைரெக்ட் புட்டு கீழே வரும், அதுக்கு எக்ஸிட் பண்ணலாம். மார்க்கெட் டவுனாக இருந்தால் புட்டு ஏறிட்டு தான் போகும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரூட் ஆயில் சார்ட் பார்த்துட்டு ஆப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும். ஈவினிங் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியும். மார்னிங்கில் உங்களுக்கு அந்த மார்னிங்கில் 3:30 வரை உங்களுக்கு ஜாப் பர்சனுக்கு ரொம்ப ஈஸியாக ஈவினிங்கில் ஒரு ஏர்ன் பண்ண ஆப்ஷன் தான் க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸு. அப்போ க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர் அது எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக நல்லா ஏர்ன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்போ சிக்னல்ஸு செக் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். சிக்னல் வரும்போது கேண்டில் கலர் செக் பண்ணோம், கீழே கன்ஃபர்மேஷன் பாரு, ப்ரைஸ் இன் செல் சோனாக செல் வந்துட்டால் செல் சோனு, க்ரீன் வந்துட்டால் பை சோனாக இருக்கணும். அப்போ இது ஓகேயாக இருந்தால் செகண்ட் கேண்டில் எடுக்க முடியும். அப்போ இந்த செல் சிக்னல் ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் தான் இருந்தால் அப்போ அந்த பாயிண்ட்லேயே டைரெக்ட் எடுத்துடல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்கி போச்சா இந்த மாதிரி ரீஎன்ட்ரி கொடுக்கும். இது 4 o'clock வந்த ரீஎன்ட்ரி, அது டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்புறம் மார்க்கெட்டு கீழே போச்சு. அப்போ நல்லா ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ லைவ் டெமோ அட்டன் பண்ணதுக்காக கால் பண்ணி வச்சுட்டீங்க, வாட்ஸ்அப் பண்ணி வச்சுட்டீங்க, லைவாக டெமோ காட்டி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும்.